உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு செய்தியை பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே ஏசப்பாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவங்களுடைய வாரிசா இருக்கிறோம். ஏசப்பாவுக்கு கூட நம்மளும் தேவனுடைய பிள்ளைங்களா அவங்க வாரிசா இருந்து அவங்களுடைய அவ்வளவு ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நமக்கு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி அவங்களோட பிள்ளையா நம்ம வந்து அவங்க ராஜ்யத்துக்குரிய வேலையை பண்றதோ நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு அழைப்பு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் சின்னதுல இருந்தே நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் சர்ச்சுக்கு போற பிள்ளையா இருந்தாலும் எனக்கு அந்த புரிதல் ரொம்ப காலத்துக்கு இல்லாம தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டா ஹோப் அண்ட் ஃப்ரீடம் மினிஸ்ட்ரீஸ்க்கு நாங்க 2020ல 2021ல நாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரையுமே ஆண்டவர் வந்து அவங்க ஊழியம் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு வந்து நான் அப்பதான் உணர்ந்தேன். நம்ம பல வேளைகள்ல அந்த காரியத்த வந்து நம்ம உணராதவங்களா, இல்லன்னா தெரியாதவங்களாகவும் நம்ம இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வேணும். அவங்களுடைய எல்லா வாக்குறுதிகளும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். எல்லா பிளெஸ்ஸிங்கும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனா, அதே வேளையில நம்ம பார்த்த மாதிரி, அந்த பாட்டுல பார்த்த மாதிரி, "நான் உங்களுக்கு திரும்பி என்ன குடுக்குறது?" அப்படிங்கிற அந்த சிந்தனையும் நமக்கு ரொம்ப இருக்கணும். இப்போ உலகத்திலேயே நம்ம பார்த்தாலும், ஆ நம்ம ஃபேமிலில ஒரு பிசினஸ் இருக்கு. இல்லன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு. இப்ப எங்க வீட்லயே ஸ்கூல் இருக்கு. அது எங்க பாட்டிமா, பூட்டியம்மா காலத்துல இருந்து இருக்கு. ஸோ அத வந்து ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்த வம்சத்துல ஒவ்வொருத்தரா அத நடத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் இருந்தாலும், அவங்க ஃபேமிலில அவங்க அப்பாக்குள்ளத, அவங்க தாத்தாக்குள்ளது அப்படின்னு அவங்க அத எடுத்து நடத்துறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தல குடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, அது நம்ம எல்லாருமே அவங்களுடைய பிள்ளை தான். அவங்களுடைய அந்த ராஜ்யத்துக்குரிய வேலையுமே இவங்களுக்கு தான், சிலருக்கு தான் அந்த அனாயிண்டிங் இருக்கு, அந்த அபிஷேகம் இருக்கு அப்படின்னு பைபிள்ல சொல்லல. அது நம்ம எல்லாருக்குமே தான். அதுவும் இந்த புது கோட்பாடுக்கு கீழ ஏசப்பாவுக்கு அப்புறம் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தான் அந்த ஆ அழைப்பு இருக்கு. சில பேருக்கு மட்டும்னு கிடையாது. ஆ ஏசப்பாவோட பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற எல்லாருமே ஊழியத்த பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா, நான் சொன்ன மாதிரி நானும் சின்னதுல இருந்தே கிறிஸ்டியனா இருந்தாலும், நான் வந்து அது யாராவது சில பேருக்கு ஒரு ஸ்பெஷல் பீப்பிள் இல்லன்னா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த கிஃப்ட் குடுத்துருக்காங்க. அவங்க தான் ஊழியம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. நியூ டெஸ்டமென்ட் நம்ம ஏசப்பாக்கு அப்புறம் உள்ள அந்த காலகட்டங்கள்லயும், அதுக்கப்புறம் உள்ள நம்ம பைபிள் வசனங்கள் நியூ டெஸ்டமென்ட்ல பார்க்கும்போது, கர்த்தர் ஒவ்வொருத்தரையுமே அந்த சர்ச்ல இருக்க நம்ம ஒவ்வொருத்தரையுமே கூப்ட்டுருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த அழைப்பு இருக்குது. நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் தாமே நல்ல கிரியைகள், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு தான் பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலயும் பார்க்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம சின்னதுல இருந்தே இது பிப்ளிக்கலாவும் இருக்கு. அது போக நம்ம அப்பா, அம்மாவும் நம்ம எல்லாருக்குமே அத தான் சொல்லி வளர்த்துருப்பாங்க. நம்ம நல்ல காரியங்கள செய்றவங்களாகவும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ரிப்பீட்டடா சொல்லியிருப்பாங்க. இப்ப கூட நானும் என்னோட பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, இல்ல நாங்க வேற யார் வீட்டுக்காவது போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு சொல்றதே அந்த காரியம் தான். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, இல்லன்னா நம்ம அங்க போறோம். ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும். வாயில பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சேட்ட பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து கூட்டிட்டு போவேன். ஆனா, அத இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற நானே, நம்ம ஒரு அடல்ட்டா, தேவனுடைய பிள்ளையா இந்த சமுதாயத்திலயும், இந்த சமூகத்திலயும் மத்த மனுஷங்களுக்கு முன்னால நம்மள அந்த நற்கிரியைகள் செய்ற
பிள்ளைங்களா இருக்கிறோமா? அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த நல்ல கிரியை செய்யறதுக்காக தான் நம்ம வந்து தேவன் நம்மள படைச்சிருக்காங்க, நம்மள கூப்ட்டுருக்காங்க அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவன் வச்சிருக்கிற அந்த வழியில நம்ம நடக்கணும் அப்படின்னு அவங்க முதல்லயே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13லிருந்து 15வது வசனத்திலயும் பார்க்கிறோம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு, அதாவது சுதந்திரமா இருப்பதற்காக அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா வந்து அந்த கிராஸ்ல, அந்த சிலுவையில அவங்க மரிச்சதன் மூலமா நம்மள வந்து எல்லா நம்மளோட பாவத்துக்கும், நமக்கு எதிரா இருந்த எல்லா கையெழுத்தையும் அவங்க மாத்தி போட்டுட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க நம்மள எல்லா அந்த சட்டதிட்டங்கள், பழைய ஏற்பாட்டுல இருந்த எல்லா சட்டதிட்டங்களுக்குள்ள இருந்து அவங்க நம்மள விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா சுதந்திரமா இருக்கிறோங்கிறதுக்காக, நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இதுல அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம சுதந்திரமா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தாலும், அந்த சுதந்திரத்த மாம்சத்திற்கு ஏதுவாக நம்ம அனுசரிக்கிற பிள்ளைங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ற பிள்ளைங்களா இருக்கணும். நம்ம வந்து நானுங்கிற ஒரு வாழ்க்கை இல்லாம, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும், ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு கன்சர்ன்டா அடுத்தவங்களையும் நெனச்சு வாழ்ற ஒரு பிள்ளைங்களா நம்ம இருக்கணும்னு சொல்றாங்க. "உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக" என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. நானும் அடிக்கடி இத நெனச்சு பாப்பேன். ஏசப்பா சொன்ன இந்த ஒரு லைன இந்த உலகத்துல எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டோம்னா, எந்த சண்டை சச்சரவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நமக்கு அதுவே அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பார்க்குற இந்த சண்டையும் இருக்காது. ஆம், மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி மிசைல்ஸ் தூக்கி அடிச்சிட்டு இருக்கவே மாட்டாங்க. சிம்பிள் அவ்வளவுதான். ஏசப்பா அழகா சொல்லிட்டாங்க. "நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல, நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக." அப்படிங்கிறதுல எல்லா நியாயப்பிரமாணமும் அடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் நம்ம வந்து நான் வெறும் அபியா மட்டும் கிடையாது. நான் வந்து தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத உணர்ந்தவளா, என்ன சுத்தி இருக்கிறவங்கள நான் எப்படி அப்ரோச் பண்றேன், அவங்கள எப்படி நான் நடத்துறேன் அப்படிங்கிறதுல நான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே அதே மாதிரி யோசிக்கணும். ஏன்னா, நம்ம வந்து நம்மள மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணல. நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரையும் நம்ம செய்ற காரியங்கள்லயும், நம்ம பேசுற வார்த்தைகள்லயும், எல்லாத்துலயுமே அவங்களையும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்றோம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்ன மாதிரி தான். "நீ வந்து ஏதாவது தப்பு பண்ணனா, என் மானம் போயிடும். என்ன தப்பா பேசுவாங்க." அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரியே தான், நம்மளும் அன்றாட வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காரியங்கள செய்றவங்களா, நல்ல கிரியைகள் செய்ற பிள்ளைங்களா இருக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆ தாவீது கூட, பெத்சேபா கூட அவங்க அந்த காரியத்த பண்ணும்போது, நாத்தான் மூலமா தேவன் பேசும்போது, அவங்க கடிந்து கொள்ளும்போது அவங்க அதான் சொல்லுவாங்க. மத்தவங்க முன்னால நீ இப்படி பண்ணிட்டியே! அவங்க வந்து என்ன வந்து அ அசிங்கமா பார்க்குற மாரி நீ இப்படி நடந்துக்கிட்டியேன்னு தாவீது மேல கோவப்படுவாங்க. அதனால நம்ம செய்ற செயல்கள் எல்லாத்தையும் நம்ம தேவனுடைய பிள்ளையா நம்ம செய்றோம் அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா நம்ம இருக்கணும். கடைசி 2 லைன்லயும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒருவரையொருவர் கடிச்சு பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவராலொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னு கலாத்தியர் சபைக்கு பவுல் சொல்றாங்க. ஆனா, இந்த காலகட்டத்தில நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸாவே இருந்தாலும், நம்ம சபைகள்லயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கடிச்சு, கொதறி சண்டை போட்டுக்கிட்டு, போட்டி, பொறாம இது எல்லாமே நம்ம சர்ச்சுகள்லயே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நமக்குள்ளேயே நம்ம இப்படி இருக்கும்போது, நம்ம மத்தவங்களுக்கு, மற்ற மதத்தினருக்கு, சுற்றி இருக்க மக்களுக்கு நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிளா இருக்க முடியும்? அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே மனசுல அத நினைக்கிறவங்களா, அத உணர்ந்தவங்களா, நம்ம செய்றவங்க நல்ல கிரியைகள் செய்ற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்ததா பார்க்கிறோம். நீங்களோ ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும்,
அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல நமக்கு அழகா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து தேவனுக்கு முன்னால ஊழியம் செய்ய முடியாது. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள அவங்களோட சொந்த ஜனங்களா எடுத்துட்டு வந்தாலும், தேவனுக்கு முன்னால ஊழியம் செய்றதுக்கு ஆரோனும், அவங்க குடும்பத்தாரும், அந்த லேவியர் குடும்பத்த அந்த வம்சத்த சேர்ந்த மக்கள் மட்டும் தான் எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் தாமே சொல்றத பார்க்க முடியும். அதுக்கப்புறமும் காலகாலமா வந்து வெவ்வேறு தீர்க்கதரிசிகள தேவன் தாமே தெரிந்து கொண்டு அவங்கள யூஸ் பண்றத நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்க முடியும். ஆனா, அது பழைய ஏற்பாடு காலம் வரைக்கும் தான். நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே வந்து தேவனுடைய நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்னு பைபிள்ல போட்டிருக்கிறாங்க. அது அது மட்டும் இல்லாம அந்த ஆலயமாகவும் தேவனுடைய சரீரமாகவும் நம்ம இருக்கிறோம். அந்த சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் மாதிரி அந்த அங்கங்களா நம்ம இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பாடி பார்ட்ஸ்ல எப்படி ஒவ்வொரு பர்ப்பஸ் இருக்கோ, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கோ, அதே மாரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட ஆண்டவர் ஒரு அழைப்பு குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பைபிள்ல பார்க்க முடியும். முதலாவது எபேசியர் 1வது அதிகாரம் 4 முதல் 6வது வசனத்துல பார்க்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பூமியின் தோற்றத்துக்கு முன்னாகவே, பூமிய படைக்கிறதுக்கு முன்னாலே நம்ம ஒவ்வொருத்தரையும், இங்க இருக்கிற நம்ம எல்லாரையுமே பேர் சொல்லி அவங்க அழைச்சிருக்காங்க. அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. நம்ம எல்லாருமே ஏசப்பா மூலமா தேவனுடைய நீதியா இருக்கிறோம். நம்ம நீதிமான்கள், நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்தவங்களா இருக்கணும். ஏசப்பா நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவங்க வந்து அந்த சிலுவையில கழுவிட்டாங்க. நம்ம வந்து பரிசுத்தம் உள்ளவர்கள்ங்கிறத உணர்ந்தவங்களா, அந்த பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளோட அந்த வழியில நம்ம நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நமக்கு தந்த இந்த கிருபைக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலயும் பார்க்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இது வந்து வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மள அந்த அந்தகாரத்திலிருந்து அந்த வெளிச்சத்துக்கு, அந்த ஒளிக்கு அழைத்து கொண்டு வந்த நம்ம கர்த்தர அவங்களுடைய அந்த புண்ணியங்கள அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு அழகா சொல்றாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவரோட சொந்த ஜனமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதுல நம்ம யாருக்குமே எந்தவித கன்ஃப்யூஷனுமே இருக்க தேவையே கிடையாது. ஏசப்பாவும் அதேதான். அவங்க ஆ மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், அவங்க சீஷர்கள் கிட்ட திரும்ப திரும்ப இந்த காரியங்கள தான் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் எழுதின நிருபத்திலயும் நம்ம வந்து இந்த வசனங்கள ஆ பார்க்க முடியும். அவங்களுடைய சித்தமும் அதேதான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அததான் அவங்களும் சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 28வது அதிகாரம் 18லிருந்து 20வது வசனத்திலயும் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது மத்தேயுவோட கடைசி அதிகாரம். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கு. அவங்க 12 சீஷர்களையும் கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க.
நீங்க எல்லாரும் புறப்பட்டு போய், நீங்க சகல ஜாதிகளையும் நீங்க எனக்கு விசுவாசியாக்கு, எனக்கு பிள்ளையாக்கு அப்படின்னு அவங்க சொல்லல. எல்லாரையும் சீஷர்களா ஆக்குங்க அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய ஏசப்பாவுடைய கட்டளையா இருக்குது. ஆனா அது வருஷம் வருஷமா கடந்து வந்து, இப்ப நம்ம 2000 வருஷம் கழிச்சு நம்ம இருக்கும்போது, இன்னைக்கு நம்ம யாரும் அத நெறைய பேர் நம்ம அத உணராதவங்களா இன்னைக்குமே இருக்கோம். ஆ நம்ம பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போறவங்களாவே இருந்தாலும், கடைசி வரைக்கும் சில வேளையில ஜஸ்ட் தேவனுடைய ஒரு பிள்ளையாகவோ, இல்லன்னா ஒரு விசுவாசியாகவோ இருந்து, அப்படியே நம்ம கடந்து போறவங்களா, ஹெவனுக்கு போற பிள்ளைங்களா இருக்கிறோம். ஆனா ஏசப்பாவோட திட்டம் நம்ம வாழ்க்கையில, அவங்க நம்ம எல்லாரையுமே சீஷர்களா தான் கூப்ட்டுருக்காங்க. அந்த 12 சீஷர்கள் மட்டும் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஏசப்பாவோட சீஷர்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தவங்களா இருக்கணும். அவங்க வந்து அதோட நிற்பாட்டல, "நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்." அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ண முடியாது. எனக்கு இது ஓகே. இது இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து செய்ய முடியாது. அவங்க பைபிள்ல கர்த்தர் தாமே நமக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும், அவங்க பிள்ளைகளான்னு சொல்லியிருக்கிறாங்களோ, அத நம்ம எல்லாருமே அவங்க சீஷர்களா நிச்சயமா செய்ய வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. மார்க் 16வது அதிகாரம் 15லிருந்து 18வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் அப்படின்னு ஏசப்பா இதுவும் ஒரு வாக்குறுதியாவே கொடுத்திருக்காங்க. விசுவாசிக்கிறவங்களால நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லி உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டவுட்டா சொல்லல. நடந்தாலும் நடக்கும், நடக்காமலும் போகும் அப்படின்னு ஏசப்பா சொல்லல. அவங்களால நடக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன காரியங்கள் இது எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும், அவங்கள விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்குறுதியா குடுத்திருக்காங்க. அத உணர்ந்தவங்களா, அத நம்புறவங்களா, ஒரு விசுவாசியா கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்கு இருக்கு. அவங்க சொன்ன இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்த பிள்ளைங்களா, அவங்களுடைய சீஷர்களா நம்ம இன்னைக்கு இங்கிருந்து ஒவ்வொருத்தரும் கடந்து போகணும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41லிருந்து 47வது வசனத்துல கூட, அந்த ஃபர்ஸ்ட் சர்ச் ஏசப்பா வந்து உயிர் தெழுந்து, அவங்க சீஷர்கள் எல்லாத்துக்கும் இந்த சுவிசேஷத்த எல்லாத்தையும் போய் நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, ஆ அந்த 12 சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவி வந்து, அவங்க எல்லாரும் அந்த பல பாஷைகள் பேசுவாங்க. அப்ப அங்க இருக்க ஜெருசலேம்ல இருக்க மக்கள் எல்லாம் கூடி வந்து, "இங்க என்ன நடக்குது? இவங்க எல்லாம் வந்து ஒரு சாதாரண மனுஷங்க தான. இவங்க எப்படி திடீர்னு இந்த மாதிரி வேற வேற பாஷையெல்லாம் பேசுறாங்களே! இவங்களால இது எப்படி முடியுது?" அப்படின்னு கேட்கும்போது, பேதுரு அவங்க எல்லாருக்கும் முன்னால நின்னு, "இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குறுதி குடுத்த அந்த பரிசுத்த ஆவி. ஏசப்பா சொன்னது. அந்த பரிசுத்த ஆவியே எங்க எல்லார் மேலும் ஊற்றினதுனால நாங்க இதெல்லாம் செய்றோம்." அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏசப்பாவ குறிச்சு நெறைய காரியங்கள அவங்க ஒரு பிரசங்கமா பேதுரு பண்ணுவாங்க. அந்த பிரசங்கம் அவங்க பண்ணி முடிச்ச உடனே நடக்கிற காரியங்கள் தான் இது. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஒரு முதல்ல ஏசப்பாவுக்காக ஏசப்பாவ விசுவாசிக்கிறவங்களா ஒரு சபை வந்து உருவாகுது. ஒரு கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு சர்ச் உருவாகுறத நம்ம பார்க்க முடியுது. 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்நியோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் சர்ச் பார்த்தோம்னா, அவங்க இது எல்லாத்துலயுமே வந்து உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அவங்கள சுத்தி இருக்கிற மத்த மனுஷங்க எல்லாருக்கும்
பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும், அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஏசப்பா இந்த வாக்குறுதிய தான் எல்லாருக்கும் குடுத்திருந்தாங்க. அப்போஸ்தலர்களுக்கும் அவங்களுக்கும் அதையே தான் சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன விசுவாசிக்கும்போது, உங்களால இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு, அத தான் இதுலயும் பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர்களால அநேக அற்புதங்களும், அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். காணியாட்சிகளையும், ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அந்த சபை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்தவங்களா, ஒற்றுமையா இருக்கிறவங்களா, அவங்களுக்குள்ள காரியங்கள பகிர்ந்து குடுக்கிறவங்களா இருந்தாங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தாங்கன்னு பார்க்கிறோம். அவங்க இந்த தேவாலயத்துல, அவங்களோட சபையில அவங்க ஒருமனப்பட்டவங்களா இருந்தாங்க. அந்த சபையில எந்த பிரிவினையும் இல்ல. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் சர்ச், அந்த ஃபர்ஸ்ட் சபை வந்து அந்த சுத்தி இருக்க மக்கள் வந்து அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் பயந்தே போயிருந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ இந்த மக்களுடைய அந்த நல்ல மனசையும், அவங்களோட பிஹேவியர், அவங்களுடைய குணாதிசயங்கள் இதையெல்லாம் பார்த்து அவங்க எல்லாரோட கண்ணுல தயவு பெற்றிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் நம்மளுடைய சர்ச்சிலயும் நம்ம எல்லாரும் நம்ம தான் சர்ச். அந்த சர்ச்ங்கிறது ஒரு பில்டிங்கோ, ஒரு ஆர்கனைசேஷனோ கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய சர்ச்சு தான். நம்ம அவங்களுடைய பிள்ளைகளா நம்ம எல்லாரும் கூடி வரும்போது, நம்ம மற்ற சமூகத்துக்கு முன்னால நம்மள சுற்றி ஒரு சர்ச்சுன்னா அது வந்து எங்கேயோ தனியா ஒரு காட்டுக்குள்ள கிடையாது. அது எல்லா இடத்துலயுமே ஒரு ஊர்ல அத சுத்தி எத்தனையோ விதமான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மேலயும் அவங்க எல்லாருடைய கண்ணும் நம்ம மேல இருக்கும். நம்ம அந்த மக்கள் நம்மள பார்த்து அவங்க கண்ல நமக்கு தயவு இருக்கா? இல்லன்னா அவங்க நம்மள பற்றி எப்படி பேசுறாங்க? அப்படிங்கிறத நம்ம அந்த சிந்தனை நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். நம்ம எப்பவுமே தேவன நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். நம்ம அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சீஷர்கள் அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா நம்ம எல்லாருமே இருக்கணும். கடைசி லைன்லயும் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புதுசு புதுசா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு எல்லாருமே வந்து சபையில சேர்ந்து கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலத்திலயும் இது நடந்து 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. காலம் காலமா அந்த சபைகள்ல இப்ப எத்தனையோ விதமான பிரிவினைகள் இருக்கு. சர்ச்சுங்கிறது அப்ப வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு. இப்ப நம்ம உலகத்திலேயே பார்த்தா எத்தனையோ விதமான சர்ச்சுகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கு. ஆ ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளையா, இந்த உண்மைய உணர்ந்தவங்களா, அவங்களுடைய ஆலயமா நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இருக்கோம். அவங்களுடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா, முதல்ல நம்ம மாறுனாலே நம்மள பார்த்து நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல அவங்களும் மாறுவாங்க. அடுத்ததும் பார்க்கிறோம். அதிக பயத்தோடும், நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே ஏசப்பாவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனே ரட்சிக்கப்பட்டுடுறோம். ஆனா பாதி வேளையில என்ன ஆகுதுன்னா, அந்த ரட்சிப்படைந்த நிலையிலேயே அப்படியே ஒரு பேபி கிறிஸ்டியனா, ஒரு விசுவாசியா இருந்து அப்படியே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிடுறோம். ஆனா அது மட்டும் போதாது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலயும் பவுல் சொல்றாங்க, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. நான் உங்க பக்கத்துல இருக்கும்போது மட்டும் என் முகத்தை பார்த்துட்டு இல்ல எனக்கு பயந்துகிட்டு நீங்க வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்யாம நான் தூரமா இருக்கும்போதும் கூட நீங்க வந்து அதிக பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த மெசேஜோட ஸ்டார்ட்டிங்ல பார்த்த அந்த சாங்ல, அந்த பாட்டுல, அந்த வீடியோல ஏசப்பா பட்ட கஷ்டத்த நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏசப்பாவால நம்ம எல்லாருக்குமே ரட்சிப்பு கிடைச்சது.
அவ்ளோ ஒரு ஆ ப்ரெஷியஸான அந்த ரட்சிப்ப நம்ம வந்து சம்டைம்ஸ் அ அது ஃப்ரீயா கிடைச்சதுனால, நம்ம அத வந்து மதிக்காம போயிர்றோம், இல்ல மறந்து போயிர்றோம். ஏசப்பாவோட அந்த பாடுகள ரொம்ப ஈஸியா நம்ம மறந்துடுறோம். அப்படி மறக்காம தினம் தினம் நம்ம டெய்லியுமே ஈஸ்டர் மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளையுமே கொண்டாடணும். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம்னா, அதுக்கு ஏசப்பா பண்ண அந்த பெரிய சாக்ரிஃபைஸ்னால தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இங்க இருக்க முடியுது. அதனால தினமுமே நம்ம வந்து அதிக பயத்தோடையும், நடுக்கத்தோடையும் நம்மளுடைய அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். அது நம்ம கையில தான் இருக்குது. பிலிப்பியர் அதே இர பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4 முதல் 8வது வசனத்திலயும் பார்க்கிறோம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நம்மளோடது மட்டும் இல்லாம அடுத்தவங்களையும் நம்ம நோக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. ஏசப்பாவுல இருந்த அந்த சிந்தை, மத்தவங்களுக்காக வாழ்றது, மத்தவங்களுக்காக நம்ம உயிர கூட குடுக்க தயாரா இருக்கிறது. அவங்க தேவனுடைய பிள்ளையாகவே இருந்தோம். அவங்க தேவனாவே இருந்தும், அவங்க நமக்காக அவங்க வந்து கீழ பூமிக்கு வந்தாங்க. அவ்ளோ பாடுபட்டு சிலுவையில மரிச்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதனால அவங்க நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அத தினம் தினம் நம்ம நினைவு கூர்ந்து, ஏசப்பா அந்த கெத்செமனே தோட்டத்துல அவங்க அவ்ளோ மன கஷ்டப்பட்டு, "இத முடிஞ்சா என்கிட்ட இருந்து எடுங்க" அப்படின்னு சொன்னாலும், "இல்லப்பா, ஏன் இது இல்ல, உங்களுடைய சித்தம் நடக்கட்டும்" எப்படின்னு அவங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருந்தாங்களோ, நம்ம ஒவ்வொருத்தரும் கூட அதே மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்காங்க. "எனக்கு ஊழியம் பண்றதுக்கு நீங்களும் வாங்க" அப்படின்னு. எல்லாருமே ஒரே ஊழியம் தான் பண்ணணும், ஒரே காரியம் தான் பண்ணணும்னு கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் வச்சிருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு பர்ப்பஸ் வச்சிருப்பாங்க. நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு இல்லாம, நம்மளுடைய வாழ்க்கை மத்தவங்கள இம்பேக்ட் பண்ற மாரி, நம்ம ஏசப்பாவோட அன்ப மத்தவங்களுக்கு குடுக்குற ஒரு பிள்ளையா நம்ம ஒவ்வொருத்தரையுமே அவங்க பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா, ஏசப்பா எப்படி கீழ்ப்படிஞ்சு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்களோ, அதே மாதிரி கர்த்தருடைய இந்த அழைப்ப ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிகிறதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. அத தான் அழகா சொல்லியிருக்காங்க. அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. தனக்கானவைகளை மட்டும் இல்ல, பிறருக்கானவைகளையும் நம்ம நோக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. எபேசியர் 4வது அதிகாரம் 1 முதல் 6வதும் 11லிருந்து 13வது வசனமும் பார்க்கிறோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், பவுல் சொல்றாங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சர்ச்சா, ஒரு கிறிஸ்டியனா நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய காரியங்கள்ல இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம எல்லாரும் மனத்தாழ்மையா இருக்கணும். சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால ஒருத்தர் ஒருத்தர் தாங்குறவங்களா. இந்த உலகத்துல பார்க்குற மாரி யார் எப்போ கீழ விழுவான், யாரு கால பிடிச்சு இழுத்து கீழ தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம, அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கி, சமாதான கட்டுனால அந்த பரிசுத்த ஆவி நம்ம எல்லாருக்கும் சேம் பரிசுத்த ஆவி தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற குடுக்கல. ஒரே ஆவிய தான் குடுத்துருக்காங்க. அந்த ஆவியோட அந்த ஒருமையை காத்து கொள்றதுக்கு நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம கையில தான் இருக்குது. உங்களுக்கு உண்டான அழைப்புனாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு சர்ச்சா, ஒரு சபையா நம்ம ஒரே சரீரமா தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே பரிசுத்த ஆவி தான் இருக்கிறாங்க. ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு.
நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறோம்னா, அதுக்கு ஒரு காமன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரே தேவனும், ஒரே பிதாவும் தான் இருக்கிறாங்க. அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அவங்க நம்ம எல்லார் கூடயும், நமக்குள்ளேயும் இருக்கிறாங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க ஒரு பூரண புருஷராகும் வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒருமைப்பட்டவங்களாகவும், கிறிஸ்துவோட அந்த நிறைவான வளர்ச்சி, ஏசப்பாவோட அந்த நிறைவான வளர்ச்சிக்கு, அதுக்கு அந்த அளவுக்கு தக்க நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருத்தரும் பூரண புருஷர் ஆகும் வரைக்கும், அதுவும் அடுத்தது பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாருமே சீர் பொருந்தும் பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் நம்ம ஒவ்வொருத்தருமே முதல்ல பூரண புருஷராகணும். அடுத்து சீர் பொருந்தும் பொருட்டு, அடுத்து சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அது சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், இது எல்லாம் பண்றதுக்காக தான் கர்த்தர் தாமே அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஒரு சர்ச் கிரியேட் பண்ணி, ஒரு அந்த சர்ச்ல ஒரு அப்போஸ்தலரும், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள்லாம் எதுக்காக இருக்கிறாங்க? ஒரு சர்ச்சா வந்து நம்ம எல்லாரும் அந்த வளர்ச்சிய அடையணும். அவங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஏசப்பாவோட அந்த நிறைவான வளர்ச்சிக்கு நம்ம வளரணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து சுவிசேஷ ஊழியத்தோட அந்த வேலைக்கு நம்ம வந்து தகுதியானவங்களா, அதுக்கு வளர்ச்சி குடுக்கிறதுக்காக தான் சர்ச்ல ஆண்டவர் தாமே அப்போஸ்தலர்களையும், தீர்க்கதரிசிகளையும், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் எல்லாரையும் நமக்காக குடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, நாம் இனி குழந்தைகளா இராமல், நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பேபி கிறிஸ்டியனாவே ஒரு குழந்தைன்னா, எத சொன்னாலும் நம்பும். எங்க கூப்பிட்டாலும், யாரு கூப்பிட்டாலும் போயிடும். ஒரு சாக்லேட் குடுத்தா போதும், யாரு பின்னாலனாலும் போயிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும், இது சரியா, தப்பான்னு அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வந்து வளராம, முதிர்ச்சி அடையாம ஒரு பேபியாவே நம்ம ஆண்டவருக்குள்ள, அவங்க வேதங்கள்ல வளராம இருக்கும்போது, என்ன ஆகுங்கிறது தான் சொல்றாங்க. நாம் இனி குழந்தைகளா இராமல், மனுஷருடைய சூதும், வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தர் தாமே சபையையும் உண்டுவாக்கி, அதுல அப்போஸ்தலர்களையும், தீர்க்கதரிசிகளையும், போதகர்களையும் எல்லாரையும் எதுக்காக குடுத்திருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு குழந்தையாவே இருக்கக்கூடாது. இந்த மனுஷங்க சொல்ற ஒவ்வொரு கதைகளையும் கேட்டு இந்த பக்கமும், அந்த பக்கமும் ஓடுறவங்களா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சத்தியத்த கைக்கொண்டு, வாழ்க்கையில எப்பவுமே நம்ம வந்து எனி டவுட், எனி கொஸ்டின் இருந்தா பாஸ்டர் அழகா சொல்லுவாங்க. பைபிள்ல இல்லாதத நீ உலகத்துல எங்கேயுமே தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன கேள்வியோ, என்ன கன்ஃப்யூஷனோ, அதுக்கான ஆன்ஸர நீ பைபிள்ல தேடினா உனக்கு கிடைக்கும். அது பைபிள்ல இல்லன்னா, அத நீ உலகத்துல எங்க தேடினாலுமே உனக்கு அதுக்கான பதில் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் எல்லாத்தையும் கேட்டு, எல்லாத்தையும் நம்பி அது பின்னால ஓடுறவங்களா இல்லாம, சத்தியத்தை கைக்கொண்டவங்களா, கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றிலயும் நம்ம வளர்ற பிள்ளைங்களா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் தாமே இந்த ஊழியர்கள் எல்லாத்தையும் நமக்கு தந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சர்ச்சு தான் சரீரம்னா, அந்த சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அந்த அணுக்களும், அந்த அவயமும் தான் நம்ம ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு ஆலயத்திலயும் அந்த
ச அவயமா இருக்கிறவங்க நம்ம ஒவ்வொருத்தரும் தான். அதனால அந்தந்த அவயம் வந்து அது அதுக்கு தகுந்த அந்த வேலைய செய்யும்போது தான், அது அந்த கிரியைய செய்யும்போது தான், அந்த பக்தி விருத்தி உண்டாக்கி சரீரம் வந்து வளரும்னு சொல்றாங்க. அதனால ஒரு நம்ம உடம்புலயே இப்ப நமக்கு எல்லாருக்கும் கையில ஏதோ பிரச்சனையோ, கால்ல பிரச்சனை, கண்ணுல, மூக்குல எங்க எந்த பிரச்சனை ஆனாலும், அந்த ஒரு சின்ன பிரச்சனை நம்ம ஹோல் பாடியவே வந்து அது ரொம்ப கஷ்டப்படுத்தும். நம்மள வந்து ரொம்ப துன்பப்படுத்தும். அதனால நம்மளும் தேவனுடைய அந்த சரீரத்துல நம்ம எல்லாரும் ஒரு அ அங்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா, அந்த ஒவ்வொரு அங்கமும் அததுக்குள்ள வேலைய செஞ்சா தான், அது வந்து வளரும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா நம்ம கடந்து போகணும். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளுடன் நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு அநேகரா இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் நம்ம அவயங்களா இருக்கிறோம்னு சொல்றாங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனமும் 4 முதல் 8வது வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்குள்ளும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அழகா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமா இருந்தாலும், ஒரே சபையா, ஒரே சர்ச்சா இருந்தாலும், ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்லக்கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே நம்ம பாடியில ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எப்படி வேற வேற வேலை இருக்குதோ, அதே மாதிரி ஆண்டவர் தாமே அவங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் குடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு குடுத்திருக்காங்க. அதனால இந்த வசனங்கள்ல நம்ம பார்த்த மாதிரி நம்மள ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஆண்டவர் என்ன அழைப்பு வச்சிருக்காங்களோ, அத நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கும்போது அவங்களே நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அவங்க வெளிப்படுத்தும்போது, அது புரிஞ்சுகொண்டு, அதுக்கு கீழ்ப்படிந்து, நம்ம இந்த வசனத்துல பார்க்குற மாதிரி, நம்ம எல்லாரும் அந்த கிறிஸ்துவோட சபையும், அந்த ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, நம்ம வந்து அந்த சரீரம் வளர்ச்சிக்காக, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த அவயங்கள் ஒண்ணோடு ஒண்ணு இணைந்து நம்ம வேலை செய்றத நம்ம செய்யணும். உற்சாகமா நம்ம செய்ற பிள்ளைங்களா இருக்கணும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3 முதல் 7வது வசனத்திலயும் பார்க்கிறோம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மட்டுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இது ஒரு லாங் சென்டென்ஸா இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, நம்ம அழைத்தவரை நம்ம அழைச்ச அந்த கிறிஸ்துவ அறிகிற அறிவினால நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், சிலவற்றை மட்டும் இல்ல, நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே ஆண்டவர் வந்து அவங்களுடைய வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலயும் நமக்கு அந்த எல்லா காரியங்களையும் குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாம, இந்த உலகத்துல உள்ள இச்சைகள் எல்லாத்துக்கும் நம்ம தப்பி வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு திவ்ய சுபாவம் உள்ள பிள்ளைகளா, பரிசுத்தவான்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த எல்லா காரியங்களையுமே அவங்க வாக்குத்தத்தங்களா நமக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு
சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி இருக்கு. நம்ம எல்லார்கிட்டயுமே பைபிள் இருக்கு. நம்ம எல்லார் வீட்டிலேயுமே நம்மகிட்ட பைபிள் உண்டு. அத தான் சொல்றாங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவபக்தியையும், தேவபக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேதத்துல இது எல்லாத்தையும் பண்றதுக்கான எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி குடுத்திருக்கு. அதனால உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. அதனால ஒரு சபையா, ஒரு விசுவாசியா நீ வந்து இந்தந்த காரியங்கள நீ செய்யணும் அப்படின்னு பேதுரு ரொம்ப அழகா சொல்றாங்க. அதில் அந்த வசனங்களோட கன்டினியூஷன் தான் இது. இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்த அந்த காரியங்கள் எல்லாமே இருந்து, நம்ம அதுல பெருகும்போது, நம்ம வந்து தேவனுடைய பிள்ளையா, அவங்கள அறிவுல ஒரு வீணானவங்களாகவோ, ஒரு கனி இல்லாத ஒரு மரமாவோ நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அரற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த மாதிரி கனிகள் இல்லாத ஒரு மரமா இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஆண்டவர் அவனுக்காக செஞ்ச இத்தனை காரியங்களையும் அவன் வந்து மறந்து போன ஒரு கண் சொருகி போன ஒரு குருடனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விழுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்யும்போது தேவனுடைய வேதத்திலையும் அவங்க கொடுத்திருக்க வாக்குறுதிகளையும் நம்ம கேட்டு அதை தியானிச்சு அதன்படி நடக்கிற பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் இடறி விழுவதில்லை அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் நான் கீழே வச்சிருந்தேன். இஸ்ரேலைட்ஸ் ஆகட்டும், சவுல் ஆகட்டும், சாலமோன் ராஜாவாகட்டும், இவங்க எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். எல்லாருமே ஆரம்ப கட்டத்துல தேவனுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகளா இருந்தவங்க தான். இவங்க எல்லாருமே தேவனோட ஒன்னோட ஒண்ணு பேசுறவங்களா, பழகுறவங்களா இருந்தவங்க தான். ஆனா, அவங்க எல்லாருமே இடறி விழுந்தாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க வாழ்க்கைய பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு கிறிஸ்டியனாவே இருந்தாலும், தேவனுடைய பிள்ளையாகவே இருந்தாலும், இடறி விழுவதுக்கான வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. அப்படி எதுவும் இவங்களோட வாழ்க்கைய ஒரு பாடமா எடுத்து, அவங்கள மாதிரி நம்மளும் இடறி விழுந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புறவங்களா இருந்தோம்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரி, நம்ம இப்ப வாசிச்ச வசனத்துல பார்த்த மாதிரி, நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த காரியங்கள் உள்ள பிள்ளைகளா, இதுல பெருகுனவங்களா, ஏசப்பாவ அறிகிற பிள்ளையா, நம்ம ஒரு கனி குடுக்கிற ஒரு பிள்ளையா நம்ம இருக்க முடியும். கடைசியா நம்ம வந்துட்டோம். ஆம், பல வேளைகள்ல நான் சொன்ன மாதிரி நம்ம அ கிறிஸ்டியனாவே இருந்தாலும், நம்ம வந்து சில வேளைகள்ல நம்ம அ ஊழியம் அப்படிங்கிற காரியம் வந்து ஆண்டவர் சில பேருக்கு தான் குடுத்துருக்காங்க. சில பேர தான் அதுக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறோம். அ அதுக்கான ஒரு உவமைய தான் ஏசப்பா சொன்னது இது. அவங்க வந்து எருசலேம் நகரத்துல நடந்து வரும்போது, அங்க சுத்தி நெறைய மக்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட நெறைய காரியங்கள் பேசிக்கிட்டே வரும்போது, அவங்க வந்து ஆண்டவருடைய ஏசப்பா கிட்ட அவங்க சொல்லுவாங்க, "அந்த கர்த்தர் மேசியாவோட அந்த 2வது வருகை எப்போ?" அப்படின்னு அவங்க அத கேட்கும்போது, அந்த வேளையில இப்படி ஒரு உவமைய ஏசப்பா சொல்றாங்க. அவங்களோட 2வது வருகைய பத்தி ரொம்ப அழகா இதுல சொல்லுவாங்க. இதுல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க முடியும். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. இது லூக்கா 19வது அதிகாரம் 12ல இருந்து 17வது வசனம். ஆம், பிரபுங்கிற ஏசப்பா சொல்றது அவங்களையே தான் சொல்லிக்கிறாங்க. ஏசப்பாவ தான் சொல்றாங்க. அவங்க வந்து திரும்ப வந்து அவங்க பரலோகத்துக்கு போயிட்டு திரும்ப அவங்க வரப்போறத தான் அப்படி சொல்றாங்க. பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில்
10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதைக் கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனைப் பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்நானாதிபதிகளை அனுப்பினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல ஏசப்பா வந்து அவங்க வந்து அவங்களோட ஊழியக்காரங்க கிட்ட 10 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து 10 ராத்தல் அந்த காலத்துல உள்ள அந்த காசு அத குடுத்து, நீங்க வந்து நான் திரும்பி வர வரைக்கும் வியாபாரம் பண்ணுங்கள்னு சொல்றத பார்க்க முடியுது. அவனுடைய ஊரார்ன்னு அவங்க சொல்றது, அந்த காலத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள ஏசப்பா குறிக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி ஏசப்பாவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு பரபாச குடுங்க, இவர எங்களுக்கு வேண்டாம், இவள சிலுவையிட அறையுங்கன்னு சொன்ன அவங்கள தான் அவங்க அதுல குறிப்பிடுறாங்க. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்நானாதிபதிகளை அனுப்பினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்போது, இது ஏசப்பா 2வது வருகையில அவங்க திரும்பி வரும்போது நடக்கிற காரியங்கள சொல்றாங்க. அவன் திரும்பி வந்தபோது, தன்னிடத்தில் திரவம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அதாவது ஏசப்பா இப்ப வந்துட்டாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி வந்து நமக்கு வாக்குத்தத்தங்கள் சீஷர்கள் மூலமா இந்த சர்வ சிருஷ்டிக்கும் போய் நீங்க எல்லாரையும் சீஷர்களா ஆக்குங்க. எல்லாரும் எனக்காக ஊழியம் பண்ணுங்கன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எல்லாருக்குமே பைபிள்ல இருக்கு. அவங்க வாக்குத்தத்தங்கள் குடுத்துட்டாங்க. அவங்க பரிசுத்த ஆவியையும் நம்ம எல்லாருக்குமே குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து இத வந்து அந்த ஊழியக்காரங்க கிட்ட தான் கேட்கிற மாரி சொல்றாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எவ்வளவுன்னு கேட்கறதுக்கு அவங்கள கூப்பிடுறாங்க. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததும் அதே அதிகாரத்துல 18லிருந்து 22வது வசனம். அந்தபடியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லைக் கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வர பற்றி கொள்ளுவேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் தான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாத இருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார்னு இந்த உவமையை ஏசப்பா ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்க 2வது வருகையில வரும்போது இந்த காரியங்களை நான் எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாங்க. நான் எல்லாருக்கும் இதுல பாத்தீங்கன்னா 10 பேரை கூப்பிட்டு 10 ராத்தல் குடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்க்க முடியுது. ஸோ ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 4 அப்படின்னு குடுக்கல. எல்லாருக்கும் ஈக்குவலா ஆளுக்கு 1, 1, 1ன்னு தான் குடுக்குறாங்க. அதனால 10 பேருக்கும் ஆளுக்கு 1. அதனால எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆண்டவர் குடுக்கிறத பார்க்க முடியுது. ஆ அதுல ஒருத்தர் வந்து 1 எடுத்து 10ஆ மாத்துறாரு. ஒருத்தர் 1 எடுத்து 5ஆ மாத்துறாரு. ஆனா, அந்த 3வது ஆளு வெறும் எக்ஸ்கியூஸ் குடுக்குறாரு. அவர் வந்து தானும் எதுவும் பண்ணல. ஆனா, அவர் என்ன பண்றாரு? ஆ அத பண்ணாம இருந்தது மட்டும் இல்லாம, அவருடைய எஜமானனையே திருப்பி கேள்வி கேட்கிறாரு. நீங்க வந்து ரொம்ப ஒரு கராரான ஆளு. அதனால நான் பயந்து போயி, என்னோட கர்ச்சீஃப்ல அத மறைச்சு, ஆ மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தேன் பயந்து போயி, அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு சாக்கு போக்கு சொல்ற ஒரு மனுஷனா இருக்கிறத ஏசப்பா சொல்றாங்க. அதனால ஆ இதுல இருந்து நமக்கு வந்து இந்த உவமையில ரொம்ப அழகா அவங்க அத வெளிப்படுத்துறாங்க. அவங்க திரும்ப வரும்போது நம்ம எல்லார்கிட்டயும் கூட
நான் உனக்காக மரித்தேன். உன்ன வந்து ரட்சித்துக் கொண்டேன். உனக்கு இந்த வேத வாக்கியங்கள், வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு குடுத்திருந்தேன். ஆ என்னுடைய அப்போஸ்தலர்களையும், சீஷர்களையும், போதகர்களையும் எல்லாரையும் அனுப்பி உங்களுக்கு சபையும் குடுத்தேன். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் உங்களுக்கு குடுத்தேன். என்னுடைய பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு குடுத்தேன். அதனால நீங்க எனக்காக என்ன பண்ணீங்க? அப்படின்னு அவங்க திரும்பி வந்து கேட்கிறத பார்க்க முடியுது. அந்த 3வது மனுஷன் மாதிரி நம்ம இல்லாம, "ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒண்ணு குடுத்தீங்க. நான் வந்து அதை வச்சு இதெல்லாம் பண்ணேன்." அப்படின்னு சொன்ன மத்த 2 பேரா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரும்பணும். இதுல இன்னும் டீட்டெயில்டா கூட நான் போயிருப்பேன். ஆனா, அது ரொம்ப லென்த்தியா போயிடும்னு சொல்லிட்டு நான் போகல. ஆம். இத வந்து நம்ம பவுல் கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஆ அவர் வந்து நான் வந்து ஆண்டவராகிய இயேசுவ ஃபவுண்டேஷனா வச்சு அவருக்கு மேல நான் ஒரு மாளிகைய கட்டியிருக்கிறேன். எனக்கு அப்புறம் வரவங்க அதுக்கு மேல ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவங்கவங்க ஆ வைக்கோல்னாலயும், இரும்புனாலயும், பொன்னுனாலயும் ஒவ்வொரு விதமா அவங்கவங்க ஊழியங்கள பண்றாங்க அப்படிங்கிற மாரி அவங்க அழகா அத சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ஊழியமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா கடைசி நாள்ல ஏசப்பா வரும்போது, அந்த ஊழியங்கள் ஒவ்வொருத்தருடைய கிரியைகளுக்கு ஏற்ற அவங்க பலன குடுப்பாங்க அப்படிங்கிறத பவுல் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ அதனால ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி ஒரு அழைப்ப வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த அழைப்பு என்ன? நம்மள எதுக்காக தெரிந்து கொண்டாங்க? அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அழைப்பு இருக்கு. இது வந்து கைவிட்டு என்ற சில பேருக்கு மட்டும் கிடையாது. எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில ஒரு பிளானையும், ஒரு பர்ப்பஸையும் வச்சிருக்காங்கங்கிறத உணர்ந்தவங்களா, அது என்ன? நான் கர்த்தருடைய பிள்ளையா, அவங்க ராஜ்யத்துக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு அத உணர்ந்தவங்களா, நம்ம ஏசப்பா கிட்ட அத கேட்கும்போது, அவங்க நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அத வெளிப்படுத்துவாங்க. ஆ நம்ம பார்த்த மாதிரி சபை அந்த சரீரத்துல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு பர்ப்பஸ் இருக்கு. கண்ணு செய்றத மூக்கு செய்ய முடியாது. வாய் செய்றத கை செய்ய முடியாது. கால் செய்றத ஆ கழுத்து செய்ய முடியாதுன்னு, ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபங்ஷன் இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே காரியத்த செய்யணும்னு கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பும், ஒவ்வொரு ஊழியத்தையும் உங்கள ஒவ்வொரு விதமா அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஏசப்பாவுக்கு இருந்த, அந்த கிறிஸ்துவுக்கு இருந்த அதே சிந்தையோட அவங்களுக்கு கீழ்ப்படியிற பிள்ளையா, "நீங்க சொல்லுங்கப்பா, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். நான் உங்களுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா இருக்கிறேன்." அப்படிங்கன்னு சொல்ற பிள்ளையா, நம்ம உணர்ந்த பிள்ளையா இருக்க வேண்டியது தான்.